ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வாட்ஸ்அப்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த ரெண்டு விஷயங்களும் கூடிய சீக்கிரத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல வரப்போகுது. ஸோ அதை நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோலையும் சொல்றது தான் உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல குரூப் அக்கௌண்ட், கம்யூனிட்டி அக்கௌண்ட் இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க ஈவெண்ட்டா பயன்படுத்தலாம். ஒரு ஈவெண்ட்டை நீங்க செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த குரூப் அக்கௌண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ, அதே இது கம்யூனிட்டி அக்கௌண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்ப்பாங்க. அப்படிதானே? ஆனா இதை வந்து நம்ம பிரைவேட்டா ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான் சென்ட் பண்ணும் நீங்க விருப்பப்பட்டா வாட்ஸ்அப் அதுக்கும் ஒரு புதிய அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஈவெண்ட் அப்படிங்கிற பகுதியை தனிநபரோட கூட நீங்க செட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணி அனுப்பணும்னா அது முடியும். அது இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போகுது. வழக்கமா நீங்க குரூப் அதே மாதிரி கம்யூனிட்டியில நீங்க எங்க போயிட்டு செக் பண்ணுவீங்களோ அதே இடத்துல தான் இந்த ஈவெண்ட்டும் வரப்போகுது. ஸோ இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம குரூப் அக்கௌண்ட்டோ கம்யூனிட்டியோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி கேலண்டர் ஆப்பை நம்ம பயன்படுத்தும். அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இதுல ஒரு சின்ன அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜோ நீங்க ஒருத்தருக்கு பிரைவேட்டா சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு அதை ரிசீவ் பண்ணிட்டு அதை பார்ப்பாரு, ப்ளே பண்ணி பார்ப்பாரு, இல்லைன்னா கேட்பாரு. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரால் அக்சஸ் பண்ண முடியாது. அப்படித்தானே? இந்த வியூ ஒன்ஸ் ஃபார்முலாவே அதுதான். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வாட்ஸ்அப் இந்த வியூ ஒன்ஸை வந்து லிங்க்டு டிவைஸ்ல கூட நீங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வாட்ஸ்அப் ஒவ்வொரு வாட்டியும் என்ன சொல்றாங்கன்னா இது பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதுல ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்க உங்க மெயின் டிவைஸ் அதாவது பிரைமரி டிவைஸ்ல வரக்கூடிய போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜா இருக்கட்டும், அதை நீங்க ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஓபன் பண்ண முடியாது. அதே உங்க லிங்க்டு டிவைஸ்ல நீங்க அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. தற்சமயம் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது இப்போ வேலை செய்ய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. பட் அப்டேட்ல அவங்க தெளிவா சொல்றாங்க லிங்க்டு டிவைஸ்லயும் இந்த வியூ ஒன்ஸ் ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ரெண்டு விஷயங்களை நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு விஷயங்களும் கண்டிப்பா ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒன்னு ஈவெண்ட், இன்னொன்னு வியூ ஒன்ஸ். ரெண்டு அற்புதமான விஷயம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, இது ஒரு 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.